Taste the Daily. ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தல் தொடரும் அவலம். அலட்சிய போக்குடன் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கடந்த 40 மாத ஸ்டாலின் ஆட்சியில் சமூக விரோத சக்திகளும் ஆளும் தரப்பினரும் பிரிக்க முடியாத அளவு ஒட்டி உறவாடுவதாக தமிழகத்தை தலகுனிய வைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மும்முனை மின்சாரத்தை வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சென்னையில் ஒரே நாளில் 100 கோடி மதிப்புள்ள 112 கிலோ சூடோபெட்ரைன் சிக்கியது. தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையில் முதல் மாநிலமாக மாறியதுதான் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற மருத்துவ மாணவ மாணவிகள் சேலத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து நெகிழ்ச்சி பொங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கோவை மாவட்டம் வேடப்பட்டியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் பேருந்து, நிழற்குடை உள்ளிட்டவை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைப்பு. அருந்ததிய சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு எப்போதும் துணை நிற்பது அதிமுக மட்டும்தான். திருப்பூர் அரிசிக்கடை வீதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற சமூக நீதி எழுச்சி பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. வீடற்ற அருந்ததியர் மக்களுக்கு, பழங்குடியினர் மக்களுக்கு சொந்தமாக வீடு கட்டித்தர எடப்பாடி அவர்கள் 2020 அரசாணை வெளியிட்டார்கள். ஆனா மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியல. வந்திருந்தா எல்லாத்துக்கும் அற்புதமான வீட்டை எடப்பாடியார் கட்டி தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அருந்ததிய சமுதாய மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், காலநிலையில அதிமுக ஆட்சி 2021 நாங்கெல்லாம் இருக்கு. நான் தான் உள்ளாட்சி அமைச்சர் இருந்தேன். நிறைய வீடு நான் தான் கொடுத்தேன். அம்மா சொல்லியும் எடப்பாடி சொல்லியும் இன்னைக்கு ஒரு வீடு கூட கொடுக்கல. மூணு வருஷமா திமுக ஒரே வீடு, புது வீடு கூட கொடுக்கவே இல்லை 3 வருஷத்துல. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். கோவை குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. சட்டமன்றம் வரும்பொழுது மக்கள் நம்முடைய ஆட்சி தான் விரும்புவாங்க. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோசமான சூழ்நிலை, யாருக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு போலீஸ் வேலையே செய்யறது இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஆகவே கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில மலரும். கண்டிப்பாக திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் 2026 செய்யும். 17% நம்ம தொகுதிக்கு மட்டும் விட்டோம், எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டானுங்க. எதுவுமே செய்யல. 3 வருஷத்துல எந்த திட்டமே நமக்கு தரல. மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாத தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மாநகராட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டி கண்டன முழக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சூடாமணிபுரத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் UPI மூலம் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பணியாளர்கள். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த தைரியத்தில் மதுக்கடைகளில் மீண்டும் வசூல் வேட்டை தொடங்கி இருப்பதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் சொத்து வரியை 6% உயர்த்திய சென்னை மாநகராட்சி. அனைத்து வரிகளையும் உயர்த்தி மக்களை கடும் துயரத்திற்கு ஆளாக்கிய ஸ்டாலின் ஆட்சி. சென்னை TP சத்திரம் பகுதியில் 200 ஆண்டுகள் பழைய பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகளை கடத்திய 3 பேர் கையும் களவுமாக சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயம், கஞ்சா கடத்தலை தொடர்ந்து தற்போது சிலை கடத்தல் சம்பவங்களும் தலை தூக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் அருகே இன்ஜின் கோளாறு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் அரசு பேருந்து எரிந்து நாசம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் புலியூர் அருகே அரசு பேருந்து சாலை ஓரம் கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் படுகாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசின் தகர டப்பா பேருந்துகளில் பயணிக்கவே பயணிகள் அச்சம். தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழக மண்டல மேலாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத சுமார் 1.5 லட்சம் பணம் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராசிபுரம் அருகே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளியிடம் லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலாளர் சிக்கினார். லஞ்சத்தில் திளைத்திருக்கும் ஸ்டாலின் ஆட்சி மீது மக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் கொத்தக்குப்பம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 99 சவரன் தங்க நகை 70,000 பணம் கொள்ளை. பொம்மை முதல்வர் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறி வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 100 நாள் வேலைக்கு சென்ற மூதாட்டியின் வீட்டில் 9 சவரன் தங்க நகை மற்றும் 30,000 ரூபாய் பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகைகள் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் கொள்ளை. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை சம்பவங்கள் நடப்பதால் மக்கள் அச்சம். சென்னை எத்திராஜ் சாலையில் போலீசாரின் ரெய்டுக்கு பயந்து ஸ்பா சென்டர் கட்டிடத்தில் இருந்து கீழே குதித்த பெண் ஊழியர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத ஸ்பா சென்டர்கள் அதிகமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கடன் தொல்லையால் நார்க் கம்பெனி உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் தற்கொலை சம்பவங்களால் மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இளைஞரை அரிவாளால் வெட்டி கொன்ற 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்களுக்கு தீர்வே கிடையாதா என மக்கள் ஆதங்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக பிரமுகர் கொடூரமாக வெட்டி கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் உடன்பிறப்புகளுக்கே பாதுகாப்பு இல்லா அவலம். மதுரை பாலாஜி நகர் பகுதியில் தனது 2 பெண் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தந்தை. மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக விபரீத முடிவு. கோவை அத்திப்பாளையம் பகுதியில் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி எரித்து கொலை செய்யப்பட்டு முள்வேலி பகுதியில் வீசப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஒவ்வொரு நாளும் கொலைகள் அதிக எண்ணிக்கையில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கரந்தை அடுத்த மிளகுமாரிச்செட்டி பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த அறிவழகன் என்ற ரவுடி நண்பர்களால் வெட்டி படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் மிகுந்த அச்சம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகே 1 கிலோ 150 கிராம் கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிய அவலம். காஞ்சிபுரம் அருகே தொழிலாளர்களை போதைக்கு அடிமைப்படுத்த முயற்சித்த ஒரு இளைஞர் உட்பட 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் புழக்கம் சர்வசாதாரணமாகி விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அரசு பள்ளி மாணவிகளை தகாத வார்த்தையால் திட்டிய ஆசிரியர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் நிலையை என பெற்றோர்கள் வேதனை. திண்டுக்கல்லில் ஊர்காவல் படையை சேர்ந்த 8 பெண்களுக்கு ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பியவர் சிக்கினார். தமிழக காவல்துறையில் நாளுக்கு நாள் பெண் காவலர்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு மீது மக்கள் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது.
சிறுமிகளும் இளம்பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பெண்கள் வாழவே முடியாத மாநிலமாக மாறிய தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆபாச படம் காட்டிய தலைமை ஆசிரியர் துரையரசன் போக்சோவில் கைது. தமிழக அரசு பள்ளிகளில் பாடங்கள் நடக்கிறதோ இல்லையோ பாலியல் தொல்லைகள் தினம் தினம் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோவில் பூசாரி போக்சோவில் கைது. திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகள் தெருவில் கூட இறங்கி விளையாட முடியாத அவலம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பிறந்த குழந்தையை விற்பனை செய்த தந்தை உட்பட 6 பேர் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் விற்பனை சம்பவங்கள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மதுரையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் தன்னை பாலியல் உறவுக்கு அழைப்பதாக கூறி தென்மண்டல ஐஜியிடம் கல்லூரி பெண் முதல்வர் புகார். இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்ணீர் மல்க பேட்டி. இந்த முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் இருந்து நிறைய எனக்கு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எந்த விதமான ஆக்ஷனும் அவங்கெல்லாம் எடுக்கலை. ஆனாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும் டெய்லி ஃபோன் பண்ணவும் டெய்லி மெசேஜ் அனுப்பவும் இந்த கம்ப்ளைண்ட்டை உடனே அவங்க வாபஸ் வாங்கினா உங்களுக்கு நான் என்ன வேணால் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களையும் ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. இதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி எனக்கு இப்போ 1 வாரமாக உடல்நிலையும் சரியில்லை. வீட்டுமனை பட்டா கேட்டு திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நெய்க்குப்பி கிராம மக்கள் தங்கள் பகுதியில் இரவு நேரங்களில் நடைபெறும் மணல் கடத்தலை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி தடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் போடப்பட்ட புதிய தார் சாலை ஒரே மாதத்திலேயே சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஊழல் செய்துவிட்டு மீதமுள்ள பணத்தால் தரமற்ற பொருட்களை கொண்டு சாலை அமைத்தால் இப்படிதான் ஆகும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கண்டனம். திருப்பதி அருகே பிரேக் டவுன் காரணமாக மலைப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதியதில் பயங்கர தீ விபத்து. லாரியின் அடியில் படுத்திருந்த ஓட்டுநர் உட்பட 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.